ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொபைல் மூலிமா ரயில் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போங்க. அதில் ஐஆர்சிடிசி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே வந்திருக்கு பாருங்கள், ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ட்ரெயின் டிக்கெட், புக் மெயில், ஏர் டிக்கெட், ஐஆர்சிடி டூரிசம் இது எல்லாமே காமிக்கும். நமக்கு ட்ரெயின் டிக்கெட் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் லாகின் ஐடி கேட்கும். நான் ஏற்கனவே ஐஆர்சிடிசி லாகின் ஐடி இல்லைனாக்கா இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் ஃபஸ்ட் கோடு மட்டும் போட்டுக்கலாம். வெரிஃபிகேஷன் கோடு மாதிரி இதில் வரும். வேலிடேட்டிங் பின். வெரிஃபையிங் யூசர்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆப்பில் நம்ம எங்கே போகிறோமோ அங்கேருந்து அந்த ஸ்டேஷன் மட்டும் ஃபுல் நேம் டைப் பண்ணுங்கள். அப்படி ஃபுல் நேம் டைப் பண்ணுங்கள். அப்படி ஷார்ட் நேம் தெரிஞ்சாக்கா ஸ்டேஷனோட ஷார்ட் நேம் டைப் பண்ணுங்கள். இதில் கொடுத்துட்டு நம்ம நாளைக்கு போகிறோமா என்றைக்கு போகிறோமோ அந்த ஜர்னி டீட்டெயிலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ட்ரெயின் கொடுங்க. அது சர்ச் ஆகி நிற்கும். ஜென்ரல் டிக்கெட், லேடிஸ் தாட்கள், ப்ரீமியம் தாட்கள். நமக்கு எந்த ட்ரெயின் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். A1, 2A, 3A, அதாவது 1 டயர், 3 டயர், 2 டயர் ஏசி, ஸ்லீப்பர், 2Sனா செகண்ட் சிட்டிங் ட்ரெயின் அவைலபிள் இருக்குது. 3 டிக்கெட் இருக்குது. இதில் 5 டிக்கெட்னு இருக்குது. 25ஆந்தேதி நமக்கு தேவை இதுதான். இந்த மாதிரி வரும். பேசஞ்சர் டீட்டெயில்ஸ், ஆட் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்தாக்கா நேம் டைப் பண்ணுங்கள். அப்புறமா ஏஜ் டைப் பண்ணுங்கள். மேல்லாம் மேல், இந்தியா, எந்த சைடோ அந்த சைட் போட்டு டன் கொடுத்துருங்க. அடுத்த உடனே ட்ரெயின் டிக்கெட் புக் இது கொடுத்தா அடல்ட் வரும். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். இந்த வெரிஃபிகேஷன் கோட் அங்கே டைப் பண்ணிங்க. பேமெண்ட் ப்ராசஸ், இவால்ட் இருக்குது. இல்லை அதர் பேமெண்ட் ஆப்ஷன், நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேடைம் அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆர் சம்திங். பேடிஎம் வால்ட், விசா கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங். நம்ம நெட் பேங்கிங் சூஸ் பண்ணலாம். அதில் என்னென்ன பேங்க் ஐசிஐசிஐ, சிட்டி பேங்க், ஸ்டேட் பேங்க் கொடுத்துட்டு ப்ராசஸ் டு பே. இதில் பேங்கிங்கோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. நான் இதை ஹைட் பண்ணி வச்சிடுறேன். பாஸ்வேர்டு போட்டாச்சு. இதில் வெப்சைட் உள்ளே போயிட்ட உடனே அமௌண்ட் 71 ரூபா. ப்ராசஸிங் ஃபீஸு, டிக்கெட் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 71 ரூபா. 71 ரூபா 50 பைசா. கன்ஃபார்ம் கொடுத்தாக்கா கன்ஃபார்ம் செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் கோட். பேமெண்ட் ப்ராசஸிங் முடிஞ்சிடுச்சு. இப்போது சிதம்பரத்துலேருந்து விழுப்புரம் ஜங்ஷன் டிக்கெட் கன்ஃபார்ம். ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம். சேவ் டிக்கெட்.
டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இது மூலயமா நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க. இதேமாதிரி ஐஆர்சிடிசியோட ஆப் மூலயமா நீங்களும் டவுன்லோட் பண்ணி டிக்கெட்டை ஈஸியாக புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.